நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ராஜேஸ்வரியோட வலையில சிக்கின இந்த சுடரோட நிலைமை நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரேணுகா தான் சுடர் இல்லை அப்படின்னு இந்த ஒரு வீட்டுக்குள்ள ரொம்ப பெரிய வேஷத்தை போட்டு இவ்வளோ நாளாக எல்லார கண்ணில் மண்ணை தூவி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பல நாள் திருடன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்து அதுவும் இவங்க ஒட்டுமொத்த பேர்கிட்ட செருப்படி வாங்கிக்கிட்டு வெளியே போவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவன் வந்துட்டு சுடர் தான், ரேணுகா வந்துட்டு இல்லை அப்படின்ற உண்மை நான் எங்கே நம்ம மல்லி வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவாளோ, சரியான ஆதாரம் இந்த மல்லிக்கு கிடைச்சிருமோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. ஆனால் நம்ம கதிரேசனும் நம்ம நிஷாவா இவளுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடைச்சிட்டா. ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா ஒரே தருணத்தில் நம்ம விஜய்க்கும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு, இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. அது எப்படி சுடர் உன்னுடைய இந்த ஒரு நாடகம் வந்துட்டு எல்லாரும் நம்புற மாதிரி இவ்வளோ பிரமாதமாக நீ வந்துட்டு நாடகம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி கேட்டதோ, என்ன ராஜி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, யாரு சுடர் நீயும் வந்துட்டு மல்லி கூட சேர்ந்துட்டியா, நான் வந்துட்டு ரேணுகா அப்படின்ற மாதிரி முட்டி மோதி எவ்வளவோ வந்துட்டு பொய் சொல்கிறதுக்கு தயாரானாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி சரியான ஆதாரத்தை வச்சு நீ தான் வந்துட்டு சுடருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எங்கே இந்த ஒரு உண்மை தெரிஞ்சவா நீயும் வந்துட்டு எனக்கு எதிரியாக மாறிடுவேன்னு நினச்சேன், நீயும் இந்த ரகுவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிற அலப்பறை எனக்கு தெரியாதுன்னுக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி எல்லா உண்மையுமே வந்துட்டு போட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா நம்ம விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம்தாங்க. ஏன்னா நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் மல்லி மேலே எதுக்கு வந்துட்டு நம்ம அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விஜயோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உணர்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலைங்க, நம்ம விஜய் வந்துட்டு இப்படி ஒரு பதிலை கொடுப்பாங்கன்னு. ஏன்னா மல்லி என்னை மன்னிச்சிரு, நீ வந்துட்டு வெண்பம் மேலே அதிகமாக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு வீட்டுக்குள்ளே என்ன வேணால் நடக்கும், எவ்வளோ ஒருத்தி ரேணுகான்ற பேரில் நம்மளை எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா, இந்த ஒரு உண்மை நீ ஆரம்பத்திலே சொன்னேன், ஆனால் நான் தான் நம்பலை. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கினேன், இவர் ரேணுகா இல்லை, உண்மையிலே சுடர் தானே, இவளை கையும் காலமும் சிக்க வைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு சரியான ஆதாரம் வேணும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லிக்கிட்ட அவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டாங்க. ஆனால் எதுக்காக இந்த ராஜேஸ்வரிக்கிட்ட இந்த கார் டிரைவர் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொன்னாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ வந்துட்டு சுடராக இருப்பான்னு. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அம்னீஷியா அப்படின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வேஷத்தை போட்டுட்டு இப்போ அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஃப்ராடு, உண்மையிலே இந்த ரேணுகாவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்கும் பயங்கரமாக கோபமே வருது. ஆனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த விஜய்க்கு சரியான ஆதாரத்தை வச்சு தான் பிடிச்சி கொடுக்கணும்னு ரொம்பவே தயாராக இருந்தாங்க. ஆனால் இந்த கட்டத்தில் இந்த ரகுவும் வந்துட்டு கையும் காலமாக சிக்கனா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியும் இந்த சுடரை மட்டும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்க, கூட இந்த ரகுக்கும் இந்த விஜய் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சரியான ஆபத்து வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஆப்பு வைக்கிறதுல நம்ம விஜயும் ஒரு கட்டத்தில் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டு தாங்க. ஆனால் இவ்வளோ உண்மை எல்லாமே தெரியும் அந்த தருணத்தில் நம்ம கதிரேசனும் இந்த நிஷாவும் இந்த ஒரு எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கூட புரியலைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.